ஹலோ மார்வல் மக்களே! நம்ம எல்லாருக்குமே மார்வல்ல இருக்கிற நெறைய டீட்டெயில் தெரியாம இருக்கலாம். நான் இப்ப தான் ஒவ்வொன்னா நம்ம சேனல்ல போட்டுட்ருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தரான குமார்ன்றவரு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்டின்னா, நம்ம மூன் நைட் சீரிஸ்ல நம்ம கான்ஷூவுக்கும் வேரியன்ட் இருக்குமா? அப்டிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவருக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூன் நைட் சீரிஸ்ல வர்றது கான்ஷூ எகிப்தியன் காட். ஆனா, அதுல ஒரு டவுட் என்னன்னா மல்டிவர்ஸ்ல கான்ஷூக்கு வேரியன்ட்ஸ் இருக்குமா? மூன் நைட் ஸ்டோரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கான்ஷூ ஒரு மூன் காட் அப்டின்னு தான் சொல்ல முடியும். அவரால டைரக்ட்டா எர்த்ல எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு அவதார் வேணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் ஸ்பெக்டர உருவாக்குறாரு. அதாவது சூஸ் பண்றாரு. காட் வேற, அவதார் வேற அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிவர்ஸ் கான்செப்ட் படி பார்த்தா, ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் டிஃப்ரெண்ட்டான மார்க் ஸ்பெக்டர் இருக்கலாம். அதே மாரி மூன் நைட்டுக்கும் வேரியன்ட்ஸா சான்சஸும் இருக்கு. மூன் நைட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிவர்ஸ்ல ஸ்டீவ் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் மூன் நைட்டா இருக்கலாம். இன்னொரு யூனிவர்ஸ்ல ஜாக் லாக்லி மெயின் அவதாரா கூட இருக்கலாம். அந்த மாரி கேரக்டர்ஸ்ல வித்தியாசம் வரலாம். ஆனா முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, கான்ஷூக்கு வேரியன்ட் இருக்குமா அப்படிங்கிறது தான். அங்க தான் ட்விஸ்ட். எம்சியூ கான்ஷூ ஒரு நார்மல் ஹியூமன் இல்ல. அவர் ஒரு ஹை எஜிப்ஷியன் ஒரு ஐடென்டிட்டி மாரின்னு வச்சுக்கலாம். ஒரு டெட்லி காட் அந்த மாரி கூட வச்சுக்கலாம். டைம் ஸ்பேஸ் லிமிட்ஸ்க்கு வெளியே இருப்பாரு அவரு. காஸ்மிக் என்ட்ரின்னு கூட சொல்லலாம். காஸ்மிக் லோர் படி பார்த்தீங்க, எகிப்சியன் காட்ஸ்க்கு வந்து மல்டிவர்ஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமே தவிர, கான்ஷூக்கு பல யூனிவர்ஸ்ல அவதார்ஸ் சூஸ் பண்ண முடியும். லோக்கி மாதிரி காப்பீஸா இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஃபைனலா எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா, மூன் நைட்ட பொறுத்தவரைக்கும் அவதாருக்கும் வேரியன்ட்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனா கான்ஷூ காடுங்கிறதே ஹியூமன் மாதிரி வேரியன்ட்டாவும், காப்பீஸாவும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. மோஸ்ட் லைக்லி ஒரே ஒரு கான்ஷூ தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நெறையவே இருக்கு. டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ்ல டிஃப்ரெண்ட்டான மூன் நைட்ட வேணா அவர் கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. காட்னா ஒரே ஒருத்தர் தான். ஆனா அவதார் மட்டும் மல்டிவர்ஸ்ல மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் மூன் நைட்டோட ரியல் காஸ்மிக் ட்விஸ்ட்டா கூட அமையலாம். உங்களுக்கு இந்த ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் புரியலனா கூட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். அதே மாரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டே இருக்கேன். யாராவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா கேளுங்க. நம்ம சேனல்ல விளக்கமா அவங்களுக்கான வீடியோவ போட்டுறலாம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.